செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களின் உள்ளடக்கத்தை விற்பனை செய்ததற்காக அண்மையில் கைது செய்யப்பட்ட ஒரு கும்பலுக்கு அனைத்துலக தொடர்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் கூறுகிறது. அந்த கும்பலின் ஆபாச பட உள்ளடக்க விற்பனை தொடர்பாக வெளிநாட்டு அதிகாரிகளிடமிருந்து மலேசிய காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக புக்கிட் அமான் குற்றவியல் புலனாய்வுத்துறை சிஐடி இயக்குனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். அனைத்துலக தொடர்பு வலைகளுடன் கூடிய சில கருப்பு வலைத்தளங்களில் குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான பல வீடியோக்கள் மற்றும் படங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கருப்பு வலைத்தளங்களை அணுகக்கூடிய உரிமையாளர்கள் மற்றும் தனிநபர்களை கண்டுபிடிப்பதில் போலீசார் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் என்று இன்று புக்கிட் அமானில் தகவல் தொடர்பு அமைச்சு, காவல்துறை மற்றும் டிக்டாக் சம்பந்தப்பட்ட கூட்டத்திற்கு பிறகு டத்தோ குமார் பர்னாமாவிடம் இதனை தெரிவித்தார். இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் நபர் உட்பட 11 பேர் கடந்த ஜூலை 19ஆம் தேதிக்கும் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஜோகூர் பாருவில் ஓப்டோ நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்டனர். இவர்களை தவிர வேறு யாரும் கைது செய்யப்படவில்லை என்று டத்தோ குமார் குறிப்பிட்டார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.